போராளி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் கோமாளிகள் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்கள் சந்திக்கின்றோம். உங்கள் சார்பாக வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் சார். இன்னைக்கு ஒரு பெரிய பரபரப்புக்கு இடையே ஞானசேகரன் அவருக்கு குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, தீர்ப்பு வருகிற 2ஆம் தேதி அறிவிக்கப்படும்னு சொல்றாங்க. இப்போ இந்த ரொம்ப விரைவா அந்த தீர்ப்பு வந்திருக்குதா பொதுவா பேசப்படுகிறது. நீங்க இந்த விஷயத்தை எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, அதாவது விரைவா தீர்ப்பு வந்துருச்சு, கரெக்ட். ஆனா அந்த ஞானசேகரனுக்கு பின்னால இருந்தவங்க யாரு? அத தமிழ்நாடு அரசுடைய காவல்துறை இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கணும்ல. பண்ணி அவங்களையும் கொண்டு போய் நீதிமன்றத்தில் உட்கார வச்சிருக்கணும்ல. ஞானசேகரன் பலிகடாவாக்குறீங்க. ஞானசேகரன் பின்னால இருந்து இயக்குனவங்க யாரு? யார் அந்த சார்? இன்னும் அந்த கேள்வி இருக்குல்ல, இல்லைங்களா சார்? அதனால நாம என்ன கேட்கிறோம், நாங்க விரைவா தீர்ப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. ரைட்டு, விரைந்து கொடுத்த தீர்ப்பை வரவேற்கிறோம். நம்ம கேட்கிற கேள்வி, அன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டாங்க. எஃப்ஐஆரை எதுக்கு பொது சமூக வலைதளத்துல கசிய விட்டாங்க? இன்னொன்னு இல்ல நம்ம அதை நாம விவாதமா வைக்க முடியாது சார். ஏன்னா அது மத்திய அரசே அந்த சட்ட இது புது வடிவத்துக்கு மாறதுனால பிஎன்எஸ் சட்ட திருத்தமா மாறும்போது அதுக்கான அந்த நேரத்துல அது ஒரு இதுதான் தொழில்நுட்ப கோளாறுனால தான் அது வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே மத்திய அரசே ஒத்துருக்கு. நம்ம மாநில அரசியோ அல்லது காவல்துறையோ நம்ம சொல்ல முடியாது. அது மத்திய அரசை ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். சரி, அது தொழில்நுட்ப கோளாறு வெளியே வந்துருச்சு. அந்த மாணவி அண்ணா பல்கலைக்கழகத்துல படிக்கிற மாணவி. இந்த ஞானசேகரனுக்கு அந்த இரவு நேரத்துல அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துல என்ன வேலை? இந்த ஞானசேகரன் மாணவரா அல்லது அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியரா? பொண்ணு அன்னைக்கு என்ன சொன்னாங்க? அந்த இரவு நேரத்துல அந்த பொண்ணுக்கு அந்த சந்தில என்ன வேலை? பாதிக்கப்பட்டது அந்த மாணவி, பாதிப்புக்குள்ளானது அந்த மாணவி. அந்த மாணவிக்கு நீதியை கொடுங்கடான்னு கேட்டா அந்த மாணவிக்கு எதிரா பேசுறாங்க. பேச விட்டது யாரு? அவன் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல? அப்படி பேசினாங்களே, அப்படி ஒரு முகநூல் பக்கத்துல பதிவு போட்டாங்களே, அவங்க மேல தமிழ்நாடு அரசு அன்னைக்கே நடவடிக்கை எடுத்துருங்கமா வேணாமா? அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி இரவு நேரத்துல அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துல எங்க போனா உங்களுக்கு என்ன? அந்த பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ள போக கூடாத ஞானசேகரன் போறான். அதை கேள்வி கேட்கல. நீங்க எப்ப ஞானசேகரனை பேருக்கு அரெஸ்ட் பண்ணி வெளியே விட்டுட்டீங்க. அதுக்கு பின்னால தன்னெழுச்சியா எல்லாரும் போராட ஆரம்பிச்ச பின்னாலதான் ஞானசேகரனை அரெஸ்ட் பண்ணி சார்ஜ் ஷீட்டை போடுறாங்க. அந்த மாணவிக்கு ஆதரவா போராட போன பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பசுமை தாயத்துடைய தலைவர் சௌமியா அன்புமணிய சர்வதேச பயங்கரவாதி ஒசாமா பின்லாடனை கைது பண்ற மாதிரி அவங்களுடைய முதுகுல கை வச்சு ஒரு பெண் போலீஸ் அதிகாரி தள்ளிட்டு போறாங்க. அவங்க என்ன கொள்ளையடிச்சுட்டு வந்துட்டாங்களா? கொலை பண்ணிட்டு வந்துட்டாங்களா? ஒரு கொலை குற்றவாளியை கைது பண்ற மாதிரி கைது பண்ணீங்க. இன்னைக்கு இதான் தமிழ்நாடு அரசு போராட்டத்துக்கு கொடுக்கிற மரியாதையா? இப்படி எல்லாம் போராடியதற்கு பிறகுதான் இத்தனைக்கும் சௌமியா அன்புமணி அவர்களை முதுகு மேல கை வச்சு தள்ளிட்டு போன அந்த அந்த போலீஸ் அதிகாரி ஒரு பெண் தான். அங்க சௌமியா அன்புமணி போராட வந்ததும் ஒரு பெண்ணுக்காக, பாதிக்கப்பட்டது ஒரு பெண், அந்த பெண்ணுக்காக போராட வந்தவர் ஒரு பெண். அந்த சௌமியா அன்புமணி அவர்களை இவ்வளவு அடக்குமுறை ஏவுகின்ற வகையில் அன்றைக்கு திமுக அரசு ஏன் நடந்து கொண்டது? இந்த கேள்வியெல்லாம் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு நீதி வெற்றி பெற்றிருக்கு. ஆனா முழுவதுமாக வெற்றி பெற்றதான்னு கேட்டா இல்ல. இன்னும் நீதிக்கு முழு வெற்றி கிடைக்கவில்லை. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இன்னும் முழு நீதி கிடைக்கவில்லை. சார், அண்ணா பல்கலைக்கழகம் உலக பிரசித்தி பெற்ற ஒரு பொறியியல் கல்லூரி. அண்ணா பல்கலைக்கழகத்துடைய கட்டுப்பாட்டின் கீழ் கிட்டத்தட்ட ஒரு 600 பொறியியல் கல்லூரிகள் இருக்கு தமிழ்நாடு பூரா. அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே இந்த திராவிட மாடல் திமுக ஆட்சியில இப்படி ஒரு தவறு நடக்குதுன்னா அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும்ன்ற கேள்வி எழுமா எழாதான்?
முதல்ல அப்படி ஒரு சம்பவம் நடக்க ஏன் விட்டாங்க? சம்பந்தம் இல்லாத ஞானசேகரன் எதுக்கு சம்பந்தம் இல்லாத அந்த இரவு நேரத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள போனான்? இந்த கேள்வியில எழுது. இதெல்லாம் விடை காண வேண்டிய இன்னும் பல கேள்விகள் இருக்கு. அதாவது இந்த ஞானசேகரனுடைய படுக்கை அறை வரை சென்று ஞானசேகரனுடைய வீட்டிலே ஞானசேகருடன் தொடர்பு கொண்டது ஒரு அமைச்சர் என்று சொல்லப்படுகிறது. அவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு மிகவும் நெருக்கமானவர் என்று சொல்லப்படுகிறது. அவங்க யார்? அதை பற்றி காவல்துறை என்ன விசாரணை செஞ்சாங்க? அரசு என்ன விசாரணை நடத்தினாங்க? அந்த விசாரணை சம்பந்தமான அந்த விசாரணை விவரங்களை எப்பொழுது நீதிமன்றத்தில் இவர்கள் தாக்கல் செஞ்சாங்க? இந்த கேள்வியெல்லாம் எழுதா இல்லையா? இந்த கேள்விக்கெல்லாம் சொல்ல வேண்டியது யார்? இல்ல, நீங்க இதை இவ்வளவு சீக்கிரம் நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய வேலை இல்லை சார். ஏன்னா ஜூன் 2ஆம் தேதி தீர்ப்பு வரப்போது தீர்ப்பினுடைய நகலை மையப்படுத்தி தான் இதனுடைய போக்கு என்ன இருக்குன்னா கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை தீவிரமாகுது அப்படின்னும் போது பசுமை தாயத்தினுடைய தலைவி திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் வள்ளூர் கோட்டத்துல களத்துல இறங்கி போராட வராங்க. அவங்க வெளியில இறங்கி ஒரு கையை தூக்குறதுக்குள்ளேயே அவங்கள கைது செஞ்சு எடுத்துட்டு போறாங்க. அந்த பிரச்சனை வலைதளம் மூலமா பரவலா ரொம்ப தீயா பரவுது. அந்த பிரச்சனையை தீவிரப்படுத்துறாங்க. படம் கட்சி அந்த பிரச்சனையை எல்லா சமூக ஊடகங்கள் மூலமா எடுத்துட்டு போறாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் அந்த அந்த போராட்டத்தினுடைய வீரியம் அதிகமாகுதுன்னும் போதுதான் இந்த தமிழக அரசு என்ன பண்ணுதுன்னா, ஒரு மூவர் குழு சார்ந்த ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடி அவங்க போடுறாங்க. எஸ்ஐடியில மூவருமே ரொம்ப தொழில்நுட்ப வல்லுநர்களான ஐஏஎஸ் அதிகாரிகள், அந்த காவல்துறையில முக்கியமான களப்பணியாற்றக்கூடியவங்க தான் அங்க இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப திறமையானவர்கள் அவங்க இருந்தாங்க. அவங்களுடைய அந்த ஆய்வின் மூலயமா தான் அந்த எல்லா என்கொயரி பண்றாங்க. அவங்க என்கொயரி பண்ண போய் தான் இவன் வெறும் பாலியல் குற்றவாளி மட்டும் இல்ல, இவன் பழைய குற்றவாளின்றது அந்த விசாரணை தெரியுது. ஆழ்கடத்தல்ல மாட்டியிருக்கான், வீடு வீடா போய் கொள்ளடிச்சிருக்கான், அப்படி பல குற்ற செயல்களை இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம கோயில் நிலத்தை மடக்கி அதுல 2 மாடி வீடை கட்டி வச்சிருக்கான். இப்படி எல்லாம் கூட அந்த பல விஷயங்கள் இந்த ஒரு குறுகிய காலத்துல தெரியுது. நீதிமன்றம் எல்லாத்தையும் தனித்தனி கேஸா விசாரிச்சு தனித்தனி தீர்ப்பெல்லாம் தரப்போறதா செய்திகள்லாம் வருது. ஆக நீதிமன்றத்தினுடைய விசாரணை சரியான பாதையில இருந்திருக்குது. இப்ப இப்ப மத்தவங்க அந்த சார் யார் அப்படின்ற கேள்வியை நீங்க ரொம்ப அழகா ஒரு முன் வச்சீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவரையும் அதை அழகா எடுத்திருக்காரு. அண்ணன் அன்புமணி அவர்களும் இந்த கேள்விக்கு விடை காண வேண்டும் சொல்லிட்டு அவரும் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. இப்ப பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரி குற்றவாளி தன்னை முதல்ல அடையாளப்படுத்துகிறது எங்க அடையாளப்படுத்துகிறாருன்னா, தான் ஒரு திமுக நபர், திமுக பிரமுகர்னு அடையாளப்படுத்துறாரு. அதில் தான் அந்த அந்த விசாரணையுடைய தொடக்கம் கொஞ்சம் தோய்வு பெறுது. ஆனா களத்துல பாட்டாளி கட்சி போன்ற பெரிய அமைப்புகள் எல்லாம் இறங்கும் போது வேற வழி இல்லாம அந்த கேஸை ரொம்ப தீவிரப்படுத்துறாங்க. ஒருவேளை இந்த போராட்டங்கள் நடைபெறாமல் போயிருந்தாலும் இது கொஞ்சம் இன்னும் லேட்டா இருக்கும். ஏன்னா சார், இதே பொள்ளாச்சி சம்பவம் ஏறக்குறைய பல நாட்கள், கிட்ட ஒரு 3 ஆண்டு 4 ஆண்டுக்கு மேல ஆயிடுதான், 4 ஆண்டுக்கு மேல ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதிமுக ஆட்சி காலத்துல நடந்தது. இப்ப திமுக 4 வருஷம் ஆயிப்போச்சு. 4 ஆண்டுகளுக்கு கடந்துதான் அது தீர்ப்பே வருது. ஆனா இந்த ஒரு ஆண்டு கூட முழுமையா அடையாத 6 மாதத்துல ஒரு தீர்ப்பு வருதுன்னும் போது இந்த நீதித்துறையும் இந்த தமிழக அரசு நம்ம பாட்டு தானே சார் ஆகணும். சார், நீதித்துறையை தான் பாராட்ட முடியும், தமிழக அரசை பாராட்ட முடியாது. பொள்ளாச்சி சம்பவத்தையும் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தையும் ஒன்னா சம்பந்தப்படுத்த முடியாது. பொள்ளாச்சி சம்பவத்துல பாதிக்கப்பட்டது ஒரு பெண், ஒரு மாணவி மட்டும் கிடையாது. பொள்ளாச்சி சம்பவத்துல பல மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட மாணவிகள் எவ்வளவு பேருங்கிறத கணக்கெடுக்கிறதுக்கு அவங்க சில நாட்கள் ஆயிருக்கும். அது சம்பந்தமான அத்தனை டீடைல்ஸையும் எடுக்கணும். சிபிஐ விசாரணைக்கு அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அரசு உத்தரவிட்டுச்சு. இன்னைக்கு இதே ஞானசேகரன் கொலை வழக்கு, இந்த ஞானசேகரனுடைய இந்த பாலியல் வழக்கு, அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட வழக்குக்கு மடியில கணம் இல்லைன்னா கடந்த எடப்பாடி பழனிசாமி அரசு பொள்ளாச்சி பாலியல் குற்ற வழக்க சிபிஐ விசாரணைக்கு மாத்துற மாதிரி இத திமுக அரசு ஏன் மாத்தலன்ற கேள்வி இருந்தது இல்ல? இந்த கேள்வி வருதா இல்லையா? நாம என்ன கேட்கிறோம்? இதே இந்த பாலியல் குற்றவாளி ஞானசேகரன் ஒரு திரைப்படத்துல ஒரு பாட்டு சிவாஜி கணேசன் படத்துல வர மாதிரி இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம், அவ்வளவு சொகுசா வாழ்ந்திருக்கான். இவ்வளவு நாள் எப்படி அவங்க விட்டாங்க? திமுக இருந்தாங்கிறதுனால விட்டீங்களா? நான் கேட்கிறேன் சார். திமுக அரசுக்கு எதிராக பேசினா கைது பண்றீங்க. இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம். ஒரு பாலியல் குற்றவாளி, ஒரு கிரிமினல் குற்றவாளி, பகலில் வேறு தொழில், இரவில் கொள்ளையடிக்கிற தொழில்.
அவனை எப்படி இவ்வளவு நாளா நீங்க கண்டுபிடிக்காம முட்டீங்க? திமுக அரசுக்கு எதிராக ஊடகத்துல ஒரு சின்ன பிரச்சனை பேசினா கூட அதை கண்கொத்தி பாம்பு போல பார்க்கின்ற தமிழக அரசுடைய உளவுத்துறை, தமிழக அரசுடைய சிபிசிஐடி இதை எப்படி பார்க்காம விட்டாங்க? இது ஒரு பக்கம். நான் என்ன கேக்குறேன், இன்னைக்கு இந்த ஞானசேகரன் முதல்ல வந்து கைது பண்ணி வெளியே விட்டாங்க. அதுக்கு பின்னால பாமக, சீமான், சௌமியா அன்புமணி இவங்க எல்லாம் போராட வந்த பின்னாலதான் அது பிரச்சனை விசுரூபமான பின்னாலதான் அவனை அரெஸ்ட் பண்றாங்க. நான் என்ன கேக்குறேன், இந்த திமுக அரசுக்கு ஆதரவாக, திமுக கட்சிக்கு ஆதரவாக பாட்டாளி மக்கள் கட்சி 2021 அந்த 10.5% இடஒதுக்கீட்டுக்காக போராட்டம் நடந்த போது சிலர் ரயில்ல கல் எரிஞ்சிட்டான்னு சொல்லிட்டு பேசினான் இல்லையா? எத்தனை ஊடகவியலாளர் பேசினான்? பாமக காரர் ரயில்ல கல் எரிஞ்சிட்டாங்க, பாமக வன்முறையில் ஈடுபட்டான்னு பேசின அந்த ஊடகத்தை சார்ந்த எத்தனை பேர் ஞானசேகரன் விவகாரத்தை பேசியிருக்கான்? அவங்க ஊடகத்துல யோக்கியவான்களா இருந்தா அந்த ஞானசேகரன் விவகாரத்தை எந்த அளவுக்கு இவங்க ஊடகத்துல பெருசா பேசியிருக்காங்க? ஒரு சில ஊடகவியலாளர்களை தவிர. இந்த காந்தராஜ் மாதிரி ஆளுங்க எவனா பேசியிருக்கானா? ரயில்ல கல்லெறிச்சிட்டான்னு பேச தெரிஞ்சது இல்ல. ஒரு மாணவிக்கு நடந்த இந்த கொடுமை, ஒரு மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை, உலக புகழ்பெற்ற அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த கொடுமை, மன்னிக்க முடியாத கொடுமை. சார், கண்ணகி போய் பாண்டியன் அரசவையில் நீதி கேட்டா சார். ஒரு சின்ன பெண் ஆரிய படை கடந்த நெடுஞ்செல்வனுடைய அரசவை, அவன் வாள் எடுத்தா உலகம் நடுங்கும். அவனுடைய அரச சபையிலே போய் நீதி கேட்கின்ற அளவிற்கு அன்றைக்கு முடியாட்சியில் சுதந்திரம் இருந்தது. ஒருவேளை இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் இன்றைக்கு இந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி நீதி கேட்டு முதலமைச்சர் போக முடியுமா? இன்னைக்கு இந்த முடியாட்சி, இந்த முடியாட்சியில போனால கண்ணகிங்கிற ஒரு சின்ன பெண், கொலை செய்யப்பட்ட கணவன் கோவலன், பாண்டிய நெடுஞ்செழியன் அரசர்களால் கொல்லப்பட்டவள், அரசனுடைய ஆராயாத தீர்ப்பால் கொல்லப்பட்டான் கோவலன். கண்ணகி போய் நீதி கேட்டா சார். நீதி கேட்பதற்கு அன்றைக்கு வழி இருந்தது, வாய்ப்பு இருந்தது, எல்லாத்தையும் அன்னைக்கு முடியாட்சி கொடுத்தது. ஆனால் குடியாட்சி, நாங்கள் மக்களாட்சி, நாங்கள் ஜனநாயகத்தை மதிக்கிறவர்கள், நாங்கள் இந்திரா கொண்டு வந்த சர்வாதிகாரத்தை எதிர்த்தவர்கள், நாங்கள் எமர்ஜென்சி எதிர்த்தவர்கள், இன்றைக்கு வரைக்கும் வாய்கிலேயே பேசுறாங்களே. இவங்க ஆட்சியில் அந்த பெண்ணுக்கு சரியான நீதியை கொடுப்பதற்காக காவல்துறை முடுக்கி விடப்பட்டதா? காவல்துறை கைகளை கட்டு போடாமல் அவருடைய விசாரணையை நடத்தினார்களா? நீங்க சொன்னீங்கல்ல ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், அந்த டீமுடைய தலைவர் அவர் பேர் நரசிம்மனா நரேந்திரனான்னு சரியா தெரியல. அவர் ஏன் ராஜினாமா பண்ணார்? அவருக்கு என்ன நெருக்கடி? அதுக்கு என்ன காரணம்? அது சம்பந்தமா என்ன இன்னைக்கு அரசு அறிக்கை கொடுத்திருக்கு? இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான விளக்கத்தை கொடுத்திருக்காங்களா? ஒரு மிகப்பெரிய போலீஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி, பல இடர்பாடுகள் இன்னல்களை கடந்து பல ஆண்டுகள் சர்வீஸ் பண்ணியிருப்பார். அவரே மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்த வழக்கை விசாரிக்க முடியாம வெளியே போறாருன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடி என்ன? நம்ம கேட்கிற இந்த கேள்வி எழுதல. இந்த கேள்விக்கு என்ன விடை? இதை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்கார். அதான் நாமளும் கேட்கிறோம். அதை அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கேட்டிருக்காரு. அதை நாமளும் கேட்கிறோம். இப்படி விடை காண முடியாத பல கேள்விகள் இருக்கு. இல்ல, இந்த எல்லாருமே கேட்டு இருக்காங்க. அதனுடைய விளைவுதான் அப்படி வந்திருக்கு. இப்ப இதனுடைய தொடர்ச்சி தானே சார். மற்ற குற்றவாளிகள் தொடர்ந்து இது போன்ற குற்ற செயல்கள் நடக்க முடியாத அளவுக்கான ஒரு தீர்ப்பு தானே சார் குறுகிய காலத்துல வந்திருக்கு. இது திமுக அரசு கிடைச்ச வெற்றியா நீங்க பார்க்க முடியாதா சார்? அது நீதிமன்றத்துக்கு கிடைச்ச வெற்றி, திமுக அரசு கிடைச்ச வெற்றி கிடையாது. அப்படின்னா திமுக அரசு ஞானசேகரனை கைது பண்ண உடனே எல்லா சட்ட நடவடிக்கையும் எடுத்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி அவரை கொண்டு உடனே வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர் மேல குற்றப்பத்திரிகை, அவர் சம்பந்தப்பட்ட அத்தனை குற்ற வழக்குகளையும் யாரும் கேள்வி கேட்காத முன்னே பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு திமுக அரசு காரணம். மாணவர்கள் போராட வராங்க, அரசியல் கட்சிகள் போராட வராங்க, இறங்கி வீதியில் நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வேறு வழி இல்லாமல் அவர் பாத்ரூம் வலிக்கு விழுவுறாரு. அது எப்படி சார்? ஒரு நீதிபதியை கேட்டாரு, அது என்ன வந்து பாத்ரூம், காவல் நிலையத்தில் இருக்கிற பாத்ரூம்லாம் வந்து குற்றவாளிகள் போனா மட்டும்தான் வந்து வலிக்கு விழுவாங்களா? போலீஸுங்களுக்கு எல்லாம் யாரும் வலிக்கு விழ மாட்டாங்களா? நீதிபதியை கேட்கலையா? சவுக்கு சங்கர் வலிக்கு விழுவுறாரு. காவல்துறையால் கைது செய்யப்படுகிறவர்கள்லாம் பாத்ரூம்ல வலிக்கு விழுவுறாங்க. ஆனா ஒரு போலீஸ் கூட வலிக்கு விழுவலையே
அந்த பாத்ரூம்ல அந்த கக்கூஸ்ல. அப்ப எப்படி இருக்கு உங்களுடைய ஆட்சி அதிகாரம்? நீங்க எடுத்த உடனே யாரையும் எதிர்பார்க்காம நீங்கள் சட்டம் தன் கடமையை செய்யும். எங்க கட்சிக்காரனா இருந்தாலும் சரி, தவறு பண்ணா நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க வந்து சரி. ஆனா நீங்க பேசுறதெல்லாம் மனுநீதி சோழன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பழமொழி சொல்ற மாதிரி நீங்க படிக்கிறதெல்லாம் ராமாயணம், இடிக்கிறது பெருமா கோயில இருக்க. நீதிமன்றத்தை நாம் குறை சொல்லவே இல்லை. நீதிமன்றம் அவர்களுக்கு கொடுத்த சாட்சிகள், சான்றாவணங்கள், அவர்களுக்கு இருக்கின்ற சட்ட நடைமுறை, இதை வைத்து நீதிமன்றம் கொடுக்க வேண்டிய தீர்ப்பை சரியாக கொடுத்திருக்கிறது. அதுவும் அதி விரைவாக கொடுத்திருக்கிறார்கள். அது நீதிமன்றத்தை நாம குற்றமே சொல்லல. ஆனா நீதிமன்றம் இன்னும் அந்த குற்றத்தை கடுமையாக்குவதற்கு தேவையான ஆதாரங்களை காவல்துறையிலிருந்து, அரசு தரப்பிலிருந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதா? யார் அந்த சார்? அவங்களே கொண்டு நிறுத்தல. இந்த கேள்வி எழுதல. நீங்க இல்ல சார், எல்லை காத்த போராளி வீரப்பனார நீங்க உண்மையிலேயே நீங்க தைரியமான ஆளா இருந்தா அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து காவல் நீதிமன்றத்தில் நிறுத்திருக்கணும். ஆனா நயவஞ்சகமா சுட்டு கொண்டீங்கல்ல, என்ன காரணம்? வீரப்பன் பின்னால் பதுங்கி இருந்தா அந்த சந்தன கடத்தல் முதலைகள் யாருன்னு தெரிஞ்ச கூடாதுங்கிறதான வீரப்பன் நீங்க சுட்டு கொன்னீங்க. அதேதானே சார்? நம்ம இல்ல அதை வந்து நம்ம இப்ப ஆராய்ச்சி பண்ண முடியாது. ஏன்னா அந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சு அதனுடைய தன்மையெல்லாம் தெரிஞ்சு நம்ம பேசிட்டு இருக்கோம். இல்ல இப்ப இந்த விஷயத்திலேயே நம்ம ஞானசேகரனுடைய கேஸ்லயே பாத்தீங்கன்னா அவர் வந்து அங்க போனே வந்து மியூட்ல தான் இருந்தது. அவரு சும்மா அந்த பொண்ணை மேட்டுறதுக்காக பேசினாருன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அந்த யார் அந்த சாருன்றது கூட உண்மையிலேயே யாருக்கும் போன்லாம் போல. ஏன்னா அந்த நேரம் அந்த சிக்னல் சரி இப்ப எங்க இருந்தாலும் எந்த இடத்துல இருந்து பேசுறாங்கன்றதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருது. அப்ப அதை பயன்படுத்தி பார்க்கும்போது அவர் வந்து யாருக்கும் பண்ணாமலேயே சும்மாவே அதை போனை வச்சு மாட்டிருக்காரு அப்படின்ற ஒரு செய்தியை வந்து காவல்துறையில பதிவு இருக்கு சார். சரி, எதுக்கு யாரோட சாரு இல்ல சார், எதுக்கு அந்த போனை அந்த பொண்ணு மிரட்டணும்? முதல்ல ஞானசேகரன் எதுக்கு அந்த பொண்ணை மிரட்டணும்? அதுவே தவறு தானே. அப்ப ஞானசேகரன் அந்த பொண்ணை மிரட்டினாருங்கிறத கொண்டு போய் நீதிமன்றத்துல காவல்துறை கொடுத்தாங்களா இல்லையா? இந்த கேள்வி எழுது. யார் அந்த சார்? இல்ல, சரி ரைட்டு. அப்பாவை எதற்கு அன்பு தம்பி ஞானசேகரன்னாரு சபாநாயகர்? காமுகன்லாம் உங்களுக்கு அன்பு தம்பி ஆயிடுவானா? காமுகன்லாம் உங்களுக்கு தங்க கம்பி ஆயிடுவானா? நான் கேட்கிற ஒரு சட்டசபை சபாநாயகர், சபாநாயகருக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு, சபாநாயகருக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 234 சட்டமன்ற உறுப்பினர்களை உள்ளடக்கிய பல கோடிக்கணக்கான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை வைத்து அந்த சபையை நடத்துகின்ற அதிகாரம் அந்த சபையின் தலைமை பொறுப்பிலே இருக்க வேண்டிய ஒரு சபாநாயகர் அப்பாவு ஒரு காமுகனை ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு காமுகனை அன்பு தம்பின்னு கூப்பிடுறாருன்னா அப்ப இந்த சபாநாயகருக்கும் ஞானசேகரனுக்கு என்ன சம்பந்தம்? இந்த கேள்வி வருமா வராதா? சார் தம்பினாலே திமுக பிடிக்கும் சார். என்ன சார்? தம்பின்ற வார்த்தை திமுக எப்பவுமே பிடிக்கும். இல்ல, உங்களுக்கு தம்பின்னா யாரு? காமுகன்லாம் தம்பி ஆயிடுவானா? இல்ல, பொதுவாவே தம்பின்னா அண்ணா தம்பிக்கு தான் கடிதம் எழுதினாரு சார். அண்ணா வந்து தம்பிக்கு கடிதம் எழுதின வேற, கலைஞர் உடன்பிறப்பு கடிதம் எழுதினார் அதெல்லாம் வேற. அது வந்து அவங்க அரசியல் ரீதியான நடவடிக்கை. நாம வந்து அவங்க கட்சிகள் அந்த பாரம்பரியம் நான் சொல்ல வரேன். அந்த பாரம்பரியத்துல தம்பின்னா அவங்களுக்கு வந்து பொதுவா தம்பின்னு கூப்பிடுறது இயல்பு தானே சார். அவருக்கு அவர் அதுக்கப்புறம் தானே இப்பதானே ஒரு குற்றவாளியா சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி வரையும் அவர் தம்பி தானே. நான் கேக்குறது என்னன்னா, எப்ப நீங்க தம்பி நீங்க எப்ப தம்பி நீங்க இந்த கேள்வி வருது இல்ல? உங்க கட்சியில இருக்கும் எப்படிப்பட்டவன்னு தெரியாம கூட நீங்க கட்சி நடத்துறீங்களா சார்? ஏதோ சின்ன சின்ன தவறு பண்ணிடுறான், ரைட்டு, தெரியாது எங்களுக்கு தெரியாம பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கான் உங்க கட்சியில, திமுக முக்கிய பொறுப்புல இருக்கான். அப்படி இருக்கிறவன் அவன் வந்து திமுக முக்கிய பொறுப்புல இருக்கின்ற தைரியத்துல தானே வந்து அவன் அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள போய் அந்த மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தலை கொடுக்குறான், அந்த மாணவிக்கு பாலியல் கொடுமையை ஏற்படுத்துறான். சார் நீங்க நினைச்சு பாருங்க, இன்னைக்கு இதே ஞானசேகரன் என்னங்கிறான் கோர்ட்ல, எனக்கு பெண் குழந்தை இருக்கு,
எனக்கு வயதான தாய் இருக்காங்க. அப்ப நீ என்ன பண்ணியிருக்கணும்? அப்ப அத பெண்ணால பார்த்திருக்க நீ அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிய. அவங்க பெற்றோர்கள் எவ்வளவு துடிச்சிருப்பாங்க. அவங்க பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பெண்ணை அண்ணா பல்கலைக்கழகத்துல படிக்க வைக்க கொண்டு வந்து விட்டுருப்பாங்க. தன்னுடைய மகள் ஒரு மிகச்சிறந்த என்ஜினியரா வெளியே வருவா, தன்னுடைய மகளுடைய எதிர்காலம் சிறப்பா இருக்கும், தன்னுடைய மகள் படிக்கிறது அண்ணா பல்கலைக்கழகத்தில், என்ன நினைச்சிருப்பாங்க? பெருமையா சொல்லியிருப்பாங்க ஊர்ல எல்லாம். என் பொண்ணு அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கிறா, என் பொண்ணு பிஇ அண்ணா யூனிவர்சிட்டி சொல்றதையே ஒரு பெருமையாக நினைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெருமைக்குரிய பல்கலைக்கழகம் சார் அது. அதுலயே அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணை வேந்தரா விஸ்வநாதன் அவர்கள் இருக்கும் பொழுது அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய புகழ் சர்வதேச அரங்களை கொடிகட்டி பறந்த பல்கலைக்கழகம் சார். அந்த பல்கலைக்கழகத்திலேயே ஒரு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடக்குதுன்னா அது என்ன, எதனால? ஏன் தமிழக அரசுடைய சட்டம் ஒழுங்கு இந்த அளவுக்கு இருக்கு? ஏன் அண்ணா பல்கலைக்கழகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு? அதுவும் அந்த மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு. அந்த பெற்றோர்கள் எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பாங்க சார். நிர்பயா என்ற ஒரு பெண்ணுக்கு டெல்லியில ஏற்பட்ட கொடுமைக்கு அகில இந்தியாவே பொங்கி எழுந்துச்சு சார். பூலாந்தேவி எதனால சார் சாம்பல் பள்ளத்தாக்குடைய கொள்ளைக்காரியானா? முன்னேறிய சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு 9 பேர் காமுகர்கள் நட்ட நடு வீதியில பொதுமக்கள் முன்னால அவளை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கின பின்னாலதானே சார் அவ துப்பாக்கியை தூக்கினா. பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கின பின்னால அவ துப்பாக்கி எடுத்து அந்த 9 பேரையும் சுட்டு கொன்னுட்டு இறுதி வரை வந்து சாம்பல் பள்ளத்தாக்குடைய முடிசூட ராணியா வந்தால சார். அப்ப அந்த காமுகர்களை சுட்டு கொன்னது இன்னைக்கு நாம நியாயப்படுத்தி பேசுறோம்ல சார். நீங்க அதே அந்த பெண், அந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கின பெண், அவனை ஒருவேளை கொலை பண்ணியிருந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்பவே நீங்க எதுக்கு அந்த நேரத்துல, அந்த இரவு நேரத்துல அந்த பெண் அங்க போனான்னு கேக்குறீங்க பலர். அப்ப நீங்க என்ன எவ்வளவு மோசமான கேள்வியை கேட்டிருப்பீங்க? ஒருவேளை பாலியல் வன்கொடுமையிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு அந்த பெண் அந்த காமுகனை கொலை செய்திருந்தால் நாமெல்லாம் வரவேற்போம். நல்லது சார். மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றமும் விரைந்து தீர்ப்பு கொடுத்திருக்கு. ஜூன் 2ஆம் தேதி தண்டனை என்ன கொடுக்குதுன்றத பொறுத்துதான் நீதிமன்றம் தன்னுடைய கடமையை, மக்களுக்கான நம்பிக்கையை இன்னும் வைத்திருக்கிறார்கள் என்பதை உறுதி செய்யும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கிய மிக்க மிக்க நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.